ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் சஹா, யுவர் ஃபேவரட் யூடியூபர். வீட்டில் தம்பிக்கு என்கேஜ்மெண்ட், அதனால் நிறைய ஒர்க் இருந்தனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. எடுத்த வரைக்கும் அப்பப்போ எடுத்த கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணி தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபங்க்ஷன் எப்படி போணுச்சு, என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தம்பிக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. ஸோ அதனால் என்னால் வந்து லாங் டைம் வீடியோ போட முடியல. நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளேட் வந்து என்கேஜ்மெண்ட்டில் வந்து வருஷத்தட்டு எடுப்பாங்கள்ல, அந்த பிளேட் வந்து எப்படி ஈஸியாக வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட்டில் வந்து கோல்டன் ஃபாயில் வாங்கிக்கிட்டேன், கோல்டன் பேப்பரு. அது வந்து நீங்கள் திருப்பி பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் கலர் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டேப் போட்டு ஒட்டிட்டேன். ஏன்னா வந்து நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் வச்சு ஒட்டினீங்கன்னா பிளேட்டை திருப்பி வைக்கிறப்ப வந்து நிறையா நீங்கள் சென்டராக வந்து உள்ளே நிறையா பேப்பர் வந்து கட் பண்ணாமல் இருந்தால் ஒரு மாதிரி ஈவனாக நிற்காது பிளேட் உங்களுக்கு கீழே. ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இது நாட்டு சக்கரை போட்டு சுற்றி சும்மா டெக்கரேஷனுக்காண்டி நான் வந்து முந்திரி வச்சுருக்கேன். இது வந்து நாட்டு சக்கரைங்கிறனால வெறும் நெட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கொட்டிடும். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பர், பாலித்தீன் பேப்பர் வந்து போட்டு ஃபுல்லாக பின்னாடி பேக் சைடு வந்து அதே மாதிரியே டேப் வச்சு ஒட்டிட்டு, இந்த மாதிரி நெட்டு வந்து உங்களுக்கு நிறைய அவைலபிளாக இருக்குது. ப்ளூ, பிங்க்கு, கோல்டன், இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது. நான் வந்து ப்ளூவும் பிங்க்கும் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த பிங்க் கலர் இதை வந்து எவ்வளோ வேணுமோ அந்த சைஸ்க்கு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பேலன்ஸை வந்து ஒரு சிங்கிள் முடிச்சு போட்டாலே போதும், இல்லைனா 2 முடிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும். அதில் மிடில் வந்து டபுள் சைட் டேப் வச்சு இந்த பர்த்டேக்கு யூஸ் பண்ணுற இந்த ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையுமே வந்து நல்லா அடியில் வந்து நீங்கள் வந்து நல்லா பெரிய டேப் இருக்கும்ல, அதை வச்சு ஒட்டிடுங்க. ஏன்னா உங்களுக்கு நெட்டில் வந்து டேப் வந்து ஒட்ட மாட்டேங்குது, சின்ன டேப்பு. ஸோ வந்து நல்லா பெருசாக இருக்கிற டேப்பாக சூஸ் பண்ணி நல்லாவே கீழே ஒட்டிடுங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நிற்கும். ஏன்னா எடுத்துகிட்டு போகிறப்ப வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வைக்கிறப்ப எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு பேக் சைடு வந்து டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டிட்டு அது மேலே வைங்க எல்லாத்தையும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது நகராது, அப்படியே உங்களுக்கு இதே மாதிரியே இருக்கும். இது ஒரு சின்ன டிப்பு. இதை எனக்கு வந்து இது லாஸ்ட் வரைக்கும் நான் என்கேஜ்மெண்ட் அங்கே போய் வைக்கிற வரைக்குமே அது எங்கேயுமே மூவ் ஆகலை, அப்படியே இருந்துச்சு. மொத்தம் 21 பிளேட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். அந்த மாதிரி அந்த பாலித்தீன் கவர் வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படாது. ஃப்ரூட்ஸ்க்கெலாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். என் தம்பியோட ஃப்ரெண்டு ஃபாரினில் இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் தான் வந்து ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணது. இந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலே வந்து ஒர்க்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். அவங்க தான் கோன் தெரியும்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. பாப்பா வந்து எனக்கும் கோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தா. எனக்கு எப்போ கோன் மருதாணி வச்சாலுமே வந்து என்னோட மேரேஜுக்கு வந்து நான் கோன் மருதாணியே போட்டிருக்கவே மாட்டேன், ஒரு கையில் மட்டும் போட்டிருப்பேன். ஆக்சுவலாக கேமராமேன் வந்து கையை காமிக்க சொன்னப்போ ஒரு இது கையில் போட்டிருக்கவே மாட்டேன், எனக்கு எப்போதுமே ஞாபகம் வரும். அதோட மார்னிங் இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து எல்லோரும் கிளம்பிட்டோம். அந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து காரில் வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே எவ்வளோ வைக்க முடியுமோ மேலே மேலே எதெல்லாம் வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். பேக் சைட் டிக்கியில் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம். ஈவினிங் 5 o'clock தான் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. மண்டபத்துக்கு வந்தாச்சு. வந்த பிறகு அந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து அங்கே மண்டபத்துக்கு வெளியே வந்து ஒரு விநாயகர் சிலை இருந்துச்சு, அங்கேருந்து வந்து வரிசை எடுத்துக்கிட்டாச்சு. ஏன்னா வந்து இது ரொம்ப டிராஃபிக் ரஷ்ஷான டைமு, ஸ்கூல் எல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது டெம்பிள், அங்கேருந்து வரிசை எடுத்தால் கிராஸ் பண்ணி வரது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இங்கே உள்ள இந்த விநாயகர் சிலையிலேருந்து எடுத்துக்கலாம் நாங்கள். அதனால் அங்கேருந்தே மேலே மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு போய்கிட்டாச்சு. 2 வேன் ஆக்சுவலாக. நாங்கள் வீட்லேருந்து இங்கே வந்தது ஒரு வேன், இன்னொரு வேன் வந்து அம்மா ஊர்லேருந்து வருது. அவங்க வந்து மார்னிங் எல்லோரும் ஒரு மேரேஜ்க்கு போயிட்டு வரனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வரத்துக்கு.
வருஷத்தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. வருஷத்தட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு பொண்ணோட அப்பா அம்மா, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா, பொண்ணோட தாய் மாமா, மாப்பிள்ளையோட தாய் மாமா இவங்களாம் ஸ்டேஜில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணி அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளையை தனியாக கூப்பிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி பொண்ணு தனியாக கூப்பிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். இதுதான் இப்போ ஃபுல்லாக அவங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கும். இதுக்கு இடையில வந்து அவங்க முகூர்த்த ஓலை படிப்பாங்க. படித்து முடிச்ச பிறகு தான் பொண்ணு மாப்பிள்ளை தனித்தனியாக கூப்பிடுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் அவங்க என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்த பிறகு அவங்கவுங்க தாய் மாமா 2 பேருக்கும் தனித்தனியாக மாலை போடுவாங்க. பொண்ணோட தாய் மாமா பொண்ணுக்கும், மாப்பிள்ளையோட தாய் மாமா மாப்பிள்ளைக்கும் மாலை போடுவாங்க. மாலை போட்டு விட்ட பிறகு ஸ்டேஜில் வந்து எல்லாருக்கும் வந்து வணக்கம் சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே வந்து ரிங் மாற்றிப்பாங்க. இனிமேல் ஃபுல்லாக 2 சைட்லேருந்து அவங்கவுங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு விடுவாங்க. வச்சு விட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் தான். பாப்பா நினச்சி தான் ரொம்ப பயந்தேன். எங்கே அழுதுருவாளோ, யார்ட்டையும் இருக்க மாட்டாளோன்னு. பரவாயில்ல, அவங்க பாட்டிக்கிட்டலாம் அழகாக உட்காந்துக்கிட்டு இருந்தா. அவங்க தம்பி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கேக் கட் பண்ணாங்க. பாப்பா எப்போதுமே வெளில போனால் ரொம்ப தூக்க சொல்லுவாள், கையிலே வச்சுருக்க சொல்லுவாள், பக்கத்துலேயே இருக்கணும்னு நினைப்பா. பரவாயில்ல, அமைதியாக இருந்தால். நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை வச்சு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.